ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அனிதா சேகர். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வேர்க்கடலை அப்புறம் எள்ளை வச்சு நம்ம குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தவா வச்சுக்கலாம். அதில் எள் ஃபஸ்ட்டு நம்ம தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கிட்டு நம்ம எள்ளை லைட்டாக நல்லா வெடித்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி நல்லா விடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா லைட்டாக வெடித்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் இப்போ ஒரு பிளேட் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா அதே தவாவில் நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே ட்ரை ஃப்ரையாக தான் பண்ணணும். இப்போ எள்ளு வறுத்த மாதிரி அதே பேனில் நம்ம வேர்க்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப பிளாக்காலாம் வறுக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், நம்ம தோலோடு போடும்போதும் நல்லாயிருக்கும். தோல் எடுக்க வேண்டாம், அப்படியே கூட நம்ம வறுத்தப்புறம் ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு சில பேர் வேர்க்கடலையை தோல் எடுத்துருவாங்க. ஸோ நம்ம அப்படியே போட்டு தான் செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போ எள்ளும் வேர்க்கடலையும் சூடு ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்திக்கலாம். மிக்சர் ஜார் ட்ரையாக இருக்கணும், ஈரம் இருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கப்பு வெல்லம் சேர்த்திக்கலாம். இதுக்கு 3 இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், வெல்லம் சேர்த்து ஒரு ரவுண்ட் அரைச்சிக்கலாம். இப்போ வாசத்துக்காக நம்ம ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்து ஒரு ரவுண்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அரைச்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பவுல் செட் பண்ணிக்கலாம். அரைச்சது ஒரு பாத்திரம் செட் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஜீரணமாகும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா உதிரியாக பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், நம்ம ஷேப் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறோம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸில் சின்ன சின்ன சைஸில் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விருப்பப்பட்டு பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இது. நம்ம அப்படியே வேர்க்கடலை அப்படியே கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு 3 பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். எள்ளு, வேர்க்கடலை, வெல்லம், இது 3 மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப குயிக்காக, அதுவும் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ நம்ம தேவைப்படும்போது செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியானது கூட. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.